நம்ம முஸ்லீம்கள் கலைக்கு அவங்க வரட்டும், அவங்க கலைக்கு நம்ம வரட்டும், எல்லாம் கலந்த ஒரு பகுதியாக தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அது நம்ம இதை எங்க பாரதிய ஜனதா கட்சி எப்படி ஆட்சி புரிகிற ஒரு ஹரியானா, மகாராஷ்டிரா இருக்கட்டும், குஜராத்தா இருக்கட்டும், உத்தரகாண்டா இருக்கட்டும், எந்தெந்த மாநில பீகாரா இருக்கட்டும், எந்தெந்த மாநிலத்துல பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி புரிகிறதோ அங்கெல்லாம் ஒரு பதட்டமான சூழ்நிலை தான் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களும் வெளிச்சம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அங்க இருக்கிற மக்களை கேட்டா உங்களுக்கு தெரியும். எப்போ இளைஞர்கள் நடக்கிறதோ தமிழக சொன்னது போலதான் மோடி அரசு, மோடி நம்முடைய நாட்டு பிரதமர் என்று சொல்கிறோம், மோடி அவர்கள் மௌனம் தான் கற்பிப்பார். அமெரிக்கா எப்படி இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்படுகிறதோ அமெரிக்காவுக்கு ஆதரவாக நம்முடைய இந்தியா செயல்படுகிறது. போர் நிறுத்தத்துக்கு 100க்கும் மேற்பட்ட நாடுகள் போர் நிறுத்தம் வேண்டும் என்று ஐநா நீதிமன்றத்தில் அவர்களுடைய அழுத்தத்தை பதிவு செய்தனர். இந்தியா ஒருபோதும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, பதிவு செய்யவும் இல்லை. இங்கே பாராளுமன்றத்தில் கூட இஸ்ரேலுக்கு ஆதரவாக தான் மோடி அரசு ஒரு பேசியது. அது இங்குள்ள கம்யூனிஸ்டுகளும் இங்குள்ள விடுதலை சிறுத்தைகளும் ஒட்டுமொத்த பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக அந்த அழுத்தம் கொடுத்த ஒரே காரணத்தில்தான் அதை மோடி அரசு அது திரும்ப பெற்றது. ஆனா இன்று வரை அமெரிக்கா என்ன சொல்கிறதோ அதை தான் மோடி அரசு செய்கிறது. எப்படி ஈழத்தில் கொட்டுக்கொட்டாக கொண்டு கொடுத்தாலும் அன்றைய காலகட்டத்தில் காங்கிரஸ் மௌனமாக அந்த சிங்கள பேரவாத அரசுக்கு உதவினார்களோ அதே போல இன்று வரை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைந்தவரை ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைதான் என்று சொல்லுவதற்கு அவர்களுக்கு அதுக்கு முன்வரவில்லை. காரணம் அவங்களும் அதே மாதிரிதான், அதே கொள்கைதான், இவங்களும் அதே கொள்கைதான். எப்பொழுது இனப்படுகொலை நடந்தாலும் தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனைனாலும் என்னைக்கு மத்தியில் இருக்கிற அரசு நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டு மீனவர்களை கொண்டு போய் மட்டும் இலங்கை அரசு தமிழ்நாட்டு மீனவர்களை கொண்டாங்கன்னா தமிழக மீனவர்கள் சொல்லுவாங்க. இதை மற்ற மாநிலத்தில் மீனவர்களை கொண்டு போய் இந்திய மீனவர்கள் சொல்லுவாங்க. அந்த இந்திய மீனவர்கள் சொல்றது கூட மத்திய அரசு